ஊருக்கு போறேனே. கண்ணா, போறேங்கா. சரசு, அடியாள் சரஸ்வதி வந்திருக்கேன் சுவாமி. அவசரப்பட்டுட்டேன். நானா? நீங்களா? நியாயத்தை ஏற்கனவே சொல்லிருக்கேன். உங்க வரையில நியாயம் என் வகையில பாவம் இல்லையா சுவாமி? பகவான் என்னை அழைச்சது பாவங்கிறிய? அந்த பகவானுக்கே நான் உங்க மனைவிங்கிறது தெரியாதா? தனக்குத்தான் கங்கை சொந்தம்னு பகவான் நினைச்சிட்டா அது ஆறாக ஓடி தேச மக்களோட தாகத்தை தீர்க்க முடியுமா? உனக்குத்தான் நான் சொந்தம்னு நீ நினைச்சிட்டா உலக க்ஷேமத்துக்கு நான் உதவ முடியுமா? சுவாமி, சமத்காரமா பேசுறேன். சத்தியத்தை சொல்றேன். ஒருத்திக்காக வாழ்ந்து சாம்பலா போறதை விட ஊருக்கும்படியா சந்நியாசம் வாங்கிட்டேன். உனக்கு துணைவனா இருக்கிறத விட ஊருக்கு தொண்டனா இருக்கிறது உனக்கு பெருமை இல்லையா? சுவாமி, யோசிச்சு பாரு. கலைவாணி சரஸ்வதி கட்டளையை நான் ஏத்துக்கிட்டேன். என் கட்டளையை இந்த சரஸ்வதி ஏத்துக்கணும். சுவாமி, சுவாமி, காத்த பிடிச்சு கூட்டில் அடக்க பார்த்தனே, இந்த ஒளி பிரவாகத்தை எனக்குள்ள ஒளிச்சு வைக்க நினைச்சேனே, என்ன மன்னிச்சுடுங்க சுவாமி. குருவே, சத்யஸ்வரூப சாஸ்திர ஞான பண்டித குரு ராகவேந்திர சுவாமி சரணம். அன்னிதா சரணம் நாஸ்தி. சரஸ்வதி, நீ சொர்க்கத்துக்கு போற இந்த புனித நாளை சுமங்கலி பண்டிகையா இந்த தேசத்துல கொண்டாடுவாங்க. சுவாமி, சர்வேஸ்வரா, ஸ்ரீமன் நாராயணா, இந்த ஆவி ரூபத்தை புனிதமாக்கி ஆத்மாவா உன்னுடைய சரணத்துல சேர்த்துக்கோ. சீக்கிரமே விவாக பிராப்தி அஸ்து. இந்த பூவை உன் மகள் காதில் வை, எல்லாம் சரியாகிவிடும். போ. சாமி, என் தெய்வமே, எங்க இருக்கீங்க சாமி? இங்க இங்க ஐயா, குழந்தாய், நான் ஒரு குருட, எனக்கு கண்ணு தெரியலையே சாமி. குருடன் என்றாலே அப்படித்தானே சாமி? எனக்கு உங்க கண்ணை கொடுக்கணும். இல்ல சாமி, எனக்கு பார்வையை கொடுக்கணும்னு. சாமி, என்னவன் நடந்து கொண்டே உப்புமா கண்டுகிறான். எனக்கு பிறந்ததிலிருந்தே ஒரு கால் விளங்கவில்லை சுவாமி. அப்புறம் ஏன் பிறந்தாய்? தங்களின் மகிமையை தெரிந்து கொள்வதற்காகத்தான். எனக்கு நீங்கள் தான் காலை கொடுக்க வேண்டும் சுவாமி. என்ன இவன் நாதஸ்வரம் வாசிக்கிறான்? இவன் ஒரு ஊமை சாமி. அவனுக்கு நீங்கள் தான் வாயை கொடுக்க வேண்டும். நான் அனாவசியமாக வாயை கொடுத்து மாட்டுவதில்லை. அவனுக்கு பேச சக்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவா, என்ன என்ன ஆண்டவனை மணி எடுத்து கூப்பிடுகிறேன். உன் அரசாங்கத்தில் இப்படி ஒரு சோதனைகளா? குழந்தைகளே, என்னால் முடிந்த அருளை தருகிறேன், என் காலில் விழுங்கள். எங்க இருக்குது சாமி? இதோ இதுதான் காலு. சர்வ அங்கஹீன அகோர சௌந்தர்ய பிராப்தி அஸ்து அஸ்து அஸ்து. எழுந்திருங்கள் குழந்தைகளே. சாமி, எனக்கு பார்வை வந்துருச்சு. உங்களை பாக்குறேன், எல்லாத்தையும் பாக்குறேன். சாமி, எனக்கு பேச்சு வந்துருச்சு. நான் உங்களை பத்தி பாடவா? வேண்டாம், மீண்டும் போய்விடும். சாமி, சாமி, எனக்கு கால் வந்துருச்சு. எனக்கு கால் வந்துருச்சு. நாம் இருவரும் நாட்டியம் ஆடுவோமா? வேண்டாம், பூமி தாங்காது.
எல்லாம் அவன் செயல். சாமி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தையே இல்ல. விடுடி, குழந்தை பாக்கியம் வேணும். நான் இருக்க பயமே. சீக்கிரமே குழந்தை பிராப்தி அஸ்து அஸ்து. ஆஹா, 2 அஸ்து. உங்களுக்கு இரட்டை குழந்தைகள். நாட்டாமே, இப்பேற்பட்ட சாமிய மரத்தடியிலேயே உட்கார வைக்கிறது கூடாது கூடாது. நம்ம ஊர் கோவில் மண்டபத்துல கோலாகலமா இருக்கு. இப்பவே ஏற்பாடு பண்றேன். ஆனந்தம் பரமானந்தம். அஸ்து சாமி, நீல இருந்து நாங்க 3 பேர் உங்க சிஷ்யர் ஆயிடுறோம். கால் கொடுத்த கர்ணனே, வாய் கொடுத்த வள்ளலே, பார்வை கொடுத்த பாரியே, தொல்லை கொடுக்கும் தரியர்களே, துன்பம் தீர்ந்த பின் என் துணை உங்களுக்கு எதற்கு? நீங்கள் உங்கள் வழியே போய் பிழைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் அங்கங்கே தெரு தெருவாக ஊர் ஊராக என் புகழை பரப்புங்கள். நாட்டாமை புறப்படுவோமா? போகலாம் சுவாமி. ஐயா நாட்டாமே, என்ன இவரோட முழு சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. சொல். நீர்மேல் நடப்பா, நெருப்பில் நிற்பார், காற்றில் பரப்பார்னு ஊரே பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவர் கால் பட்டுச்சுன்னா அந்த ஏரி ஜலம் வத்தவே வத்தான்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியா? அப்படியா? எப்படியா? இப்படித்தான் முடியாதுன்னு சொல்லுவாரு. நீங்க விட்டுறாதீங்க. இது இவரோட தன்னடக்கத்தை காட்டுது. சாமி, எங்க ஊர் ஏரி தண்ணி மேல உங்க கால் படணும். அதுவும் இப்பவே. அது வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று ஒரு மாதிரி சாமி, நீங்க நீர் மேல் நடக்கிற அற்புதத்தை பார்க்க நாங்க அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நாட்டாமே, விஷயம் என்னவென்றால் இன்று எனக்கு ஒரு விதமான தோஷம். என்ன தோஷம்? ஜலதோஷம். நான் நீரில் இறங்க கூடாது. மத்தவங்க தோஷத்தை போக்குறீங்க, உங்களுக்கு தோஷம். ஆமாம் சாமி, காத்துக் கொண்டிருக்கிறோம். நடங்கள். ஒன்று செய்வோமே. என்ன? இன்று மிதக்கிறேன், நாளை நடப்போமே. நாளை நடப்பதை யார் அறிவா? ஏண்டா, போனா போறதேன்னு உங்களுக்கு பிழைக்க வழி காட்டினா எனக்கே குழி பறிக்கிறீங்களா? கூடவே இருக்கிறவங்களுக்கு மரத்தடி, உனக்கு மண்டபமா? தெரு தெருவா போய் பரப்பணுமா? பரப்புறதுக்கு உங்ககிட்ட என்னடா ஞானம் இருக்கு? நாங்க என்ன எலிச்சவாயங்கிறியா? தம்பிகளா, நாங்க மட்டும் என்ன இழிச்சவாயங்களா? உண்மையான சாமியார் வந்தா மதிப்பு கொடுப்போம். உங்கள மாதிரி போலி சாமியார் வந்தா உததான் கிடைக்கும். அடிக்கடா. மடத்துல சோறாக கிடைச்சது, இங்க சோறும் போச்சு, மானமும் போச்சு. இவனை நம்புறதுக்கு அந்த ராகவேந்திரே நம்பி இருக்கலாம். ராகவேந்திரா, ஏண்டா இப்பவாவது என் மூஞ்சியில ஒண்ணுமே தெரியல. அந்த ஒளி ஸ்ரீமத் மூலராமோ விஜயதே, ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ, ஸ்ரீமத் மூலராமோ விஜயதே, ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. கதிரவன் எழுந்தார், கனையிருள் அகன்றது, கடலலை மீது நடந்தது காற்று, பரம்பொருள் நாமம் பாடி பரந்தன உள்ளினம்